ஹலோ எவ்ரிவன், பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அக்கர்ஸ் அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இங்கே என்ன கண்டிஷன் வந்து நடந்தால் நமக்கு வந்து இந்த ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்டண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது ஸ்டீரியோ இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான் ரொட்டேட்டரியா இல்லை டிஸ்ஸா எந்த விதத்தில் வந்து ரிங் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல ஸ்டீரியோ இன்வால்வ் ஆயிருக்கு இல்லைங்களா? எலக்ட்ரோசைக்கிளிக் ரிங் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா? அதாவது சிஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒன்று ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அபோவ் த பிளேனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுமே அபவ் த பிளேன் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம என்ன சொல்லுவோம்? இதே சிஸ் சொல்லலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே பிலோவில் இருந்தாலும் இதே நம்ம என்ன சொல்லுவோம்? சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அபோவ்லையும் இன்னொன்று வந்து பிலோவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா? இதே வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒன்று வந்து பிலோ த பிளேன்லேயும் ஒன்று அபோவ் த பிளேனில் இருந்துச்சுனாலும் அதை நம்ம ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? இங்கே வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் தாங்க நடந்திருக்கு. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல இந்த பைபாண்ட் இருக்குது பார்த்திங்களா? இது வந்து இங்கே வந்திருக்கு, இந்த பாண்டு வந்து இங்கே போயிருக்கு. அதாவது இந்த ஃபோரன் சிஸ்டம். ஓகேங்களா? ஃபோரன் சிஸ்டம் இது. இங்கே எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் வந்து ஃபோரன் சிஸ்டத்தில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி நடந்து தான் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு இங்கே என்ன தெரியுது? இங்கே வந்து ஃபோரன் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட்லேருந்து நமக்கு ஈஸியாக இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இங்கே என்ன கண்டிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ராடக்டில் நமக்கு வந்து எந்த பொசிஷனில் வந்து இந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியம். அதாவது சேம் சைடா ஆப்போசிட் சைடா அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரிங் ஓப்பனிங் நடந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அதாவது நான் இந்த பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா? இந்த இடத்த அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதில் இப்போ ஹைட்ரஜன் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஹைட்ரஜன் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்துருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம், இது வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கு. அதாவது ரெண்டுமே இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடும் இன்னொரு ஹைட்ரஜனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து ரைட் சைடு இந்த பக்கம் பார்த்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் சைடு, ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் சைடு அப்படின்னு வந்து சொல்லலாங்களா? இதே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு, அதாவது இப்படி இந்த சைடு இருந்துச்சு, இதுவும் இதே சைடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம என்ன சொல்லலாம்? இது ரெண்டுமே இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் வந்து சேம் டைரக்ஷன் தான், ரெண்டுமே லெஃப்ட் சைடு நோக்கி தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு டைரக்ஷனில் பார்த்தோம், இன்னொரு சைடு இந்த சைடில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இது வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஆப்போசிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ப்ராடக்டில் வந்து பாருங்களேன், ப்ராடக்டில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே,
இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இது எந்த ரொட்டேஷன் நடந்து ரிங் ஓப்பனிங் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நம்ம நேற்று ஆல்ரெடி பார்த்த கொஷினில் வந்து நம்ம 4n சிஸ்டத்தில் தேர்மல் கண்டிஷனாக அது கான்ரொட்டேட்ரி, இதே வந்து 4n+2 இருந்துச்சு தேர்மல் கண்டிஷனாக டிஸ்ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இதை வந்து எப்பயுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் பேஸ் பண்ண எந்த கொஷின் வந்துச்சுனாலும் இந்த ஷார்ட்கட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்டன்ட் இருக்குது, ப்ராடக்டில் வந்து ஆப்போசிட் சைடாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், நான் சேம் அப்படிங்கிறது சைட்ஸ் குறிக்கும். ஓகேங்களா, சேம் சைட் நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த சேம். ஆப்போசிட் அப்படிங்கிறது இந்த மாதிரி டைரக்ஷன். ஓகேங்களா, அப்போ நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா கான்ரொட்டேட்ரியாக வந்துச்சு அப்படின்னா பொசிஷனில் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சிஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சேம் சைடாக இருந்து நமக்கு டிஸ் அப்படிங்கும்போது ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒன்று, இதை ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரியாக்டண்ட்டை எடுத்தால் இதை ப்ராடக்டாக எடுத்துக்கோங்க. இல்லை இதை ப்ராடக்டில் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ரியாக்டண்ட்டில் ட்ரான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போது நம்ம இங்கே இருக்கிற இந்த டைரக்ஷனில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது இந்த 2ம். ஓகேங்களா, இது 2ல் தான் நமக்கு ஏதாவது ஒன்று ஆன்சராக வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒன்று இதை வந்து ரியாக்டண்ட்டாக எடுத்துட்டிங்க, நம்ம கொடுத்துருக்கிற ரியாக்டண்ட்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எது ரியாக்டண்ட்டு எது ப்ராடக்ட்டுன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு வந்து ரியாக்டண்ட்டில் ட்ரான்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே ஸ்டீரியோ இன்வால்வ் ஆகிருக்கு ஸ்டார்டிங்லேயே. அப்போ இதை ட்ரான்ஸ்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வந்து கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு அதை வச்சு பார்த்தாவே ட்ரான்ஸ் ஆப்போசிட் கான்ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது கான்ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே இடத்துல கிடச்சிருக்கு. ஓகே, கான்ரொட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் ஏவும் இருக்க வாய்ப்பில்லை, ஆப்ஷன் சியும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 2லேயுமே டிஸ்ரொட்டேட்ரி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். அதாவது சேம் சைடாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சேம் சைடாக இருந்துச்சு ப்ராடக்டில் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரியாக்டண்ட்டில் வந்து ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இந்த டேபிள் சேம் சைடு கான்ரொட்டேஷன் அப்படின்னா சிஸ் ப்ராடக்ட், சேம் சைடு டிஸ்ரொட்டேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ் ப்ராடக்ட், ஆப்போசிட்னா ஆப்போசிட்டில் இருந்திருக்கு அப்படின்னா வந்து கான்ரொட்டேஷன்னா ட்ரான்ஸு, ஆப்போசிட் டிஸ் சிஸ். இதை நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது நம்மளோட ரியாக்டண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ப்ராடக்டில் இதே வந்து ரியாக்டண்ட்டில் ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது ட்ரான்ஸு ஓகே, ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு, ஆப்போசிட்டில் வந்து கிடச்சிருக்கு. அதனால் நான் இந்த கான்ரொட்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4n சிஸ்டம். ஓகேங்களா, 4n சிஸ்டம் கான்ரொட்டேஷன் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் வரும், 4n சிஸ்டம் கான்ரொட்டேஷன் தேர்மல் கண்டிஷன். ஓகேங்களா, அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் இங்கே என்ன வரும், தேர்மல் கண்டிஷன். அப்போ வந்து நம்ம கான்ரொட்டேட்ரி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்ஷன் பியா சியா அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இது வந்து தேர்மல் கண்டிஷனில் வரும். அப்போது இந்த இது வராது, ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் டி அப்படிங்கிறதான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எந்த கொஷின்ஸ் வந்தாலும் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொருக்கா வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.